ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு லோ பட்ஜெட்டில் கோழி குண்டு எப்படி சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த வலையை வச்சு நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளோட பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோழி குண்டை செஞ்சுக்கலாங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஓகே, இதே போல் வலை பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இந்தமாரி வலை தான் வேணும்னா உங்களுக்கு அதான் வலை இப்போலாம் தான் ஃபேனோட அந்த ஷீல்டு இருந்தால் கூட ஓகே, நல்லா சூப்பராக தான் செய்ய முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பங்காக நாங்கள் பிரிக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இடம் பார்த்தீங்கன்னா பேஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு, அதுக்கடுத்து ரூஃபு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஸுங்க. ஸோ இந்த பேஸ் எந்த அளவு இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம ஹைட்டுக்கும் வைக்க போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா பேஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் ஹைட்டுக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ் மடித்த மாதிரி மறுபடியும் மடித்து ஹைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சைஸ் எடுத்துடலாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃபுக்கு மடிக்க போகிறோங்க. மிச்சம் இருக்க பார்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக அப்படி மடிக்க விட்டுனால போகிறோம், ஆட்டோமேட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா மடங்கிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 பகுதியாக கிடச்சிருங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு கோழி கூண்டு பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஷேப்பு கிடச்சிருச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா ரூஃபு, அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறது ஹைட்டு, கீழே இருக்கிறது பேஸுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இங்கே சைடில் பார்த்திங்கன்னா நம்ம மோல்டு ஆட்டம் நிற்கிறதுக்கு சைடில் ஒரு பீஸை கட் பண்ணி ஓட்ட போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஸ்கொயர் ஆட்டம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே போல் அழகாக ஸ்கொயர் ஆட்டம் கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இதே போல் இன்னொரு வலை ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு அதுக்கு சைஸ் மாரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண 2 வலையை பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துக்கும் அதுக்கப்புறம் அதே பேர் இருக்க ஆப்போசிட் சைடுக்கும் நான் வைக்க போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம டேக் யூஸ் பண்ணி தாங்க கட்ட போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிற்க ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லோ பாட்டம் வரணும், அதாவது ரூஃபுங்க. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா மேலே இருக்க ரூஃபு மட்டும் கொஞ்சம் தூக்கி வச்சு பிடிச்ச மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டேக் யூஸ் பண்ணி கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா டேக் யூஸ் பண்ணிக்கலாம். டேக் யூஸ் பண்ணி கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல் தாங்க இருக்கணும். இந்த ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ஒரு ஸ்லோ பாட்டாக இருக்கணுங்க. ஸோ இங்கே மிச்சம் இருக்க பாட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம டேகை கட்டின இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக பிசு இருக்கும், அதை மட்டும் கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதே போல் குச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குச்சி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணும், இன்னும் 2 குச்சி பார்த்தீங்கன்னா 2 சேம் சைஸில் இருக்கணுங்க. ஸோ இது எதுக்குன்னா நம்மளோட கூண்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த குச்சியை எடுத்துருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இதே போல் மொட ஆடிட்டுருக்கு. ஸோ இது ஆடாமல் இருக்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மேலே இந்த குச்சியை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா டேகை யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணிட்டு போகிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டேக் யூஸ் பண்ணி நம்ம கட்டியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ டேக் யூஸ் பண்ணி கட்டியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த 2 குச்சி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த குச்சியும் கட்ட போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம எதுக்கடா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வலை இப்படி ஆடிட்டு இருக்குங்க. அதனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 குச்சி சைடு பை சைடாக வச்சு நம்ம இதே போல் வச்சு நம்ம டேக் யூஸ் பண்ணி கட்டிட்டு போகிறோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கூண்டு எங்கே கீழே விழுது இல்லை எங்கே அடிப்படுதுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆல்ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 குச்சி பார்த்தீங்கன்னா பக்காவாக ஓட்டியாச்சு, பக்கா கட்டியாச்சு கூட சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சூப்பரான டிசைன் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. எந்த ஒரு அவுட் ஆஃப் ஷேப்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த 3 குச்சி யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஷேப்னஸ் கொண்டு வந்திருக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ ஓவராலாக நம்ம கூண்டு செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ஃப்ரண்ட் ஸ்பேஸ் நம்ம கவர் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா வலையை கொஞ்சம் இதே போல் பெருசாக எடுத்துக்கோங்க. இந்த வலையில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணி விட்ருக்கோம். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன், அடியில் பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுக்காக. ஸோ இதே போல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மீறுது. ஸோ அந்த ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துருக்க வலையை பார்த்தீங்கன்னா அதே சைஸுக்கு நம்ம இதே போல் பெண்ட் பண்ணிக்கலாம். பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே நிமித்தி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே போல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நீங்கள் சைஸு மாறி அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா போதும்.
அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. ஒரு பக்கம் ஏற்றமாகவும் ஒரு பக்கம் இறக்கமாகவும் இருக்கும். ஸோ நல்லா சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே போல் பீஸ் கட் பண்ணிக்க. இந்த பீஸ் எதுக்குன்னா மேலே ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ அந்த ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்காக நம்ம இதே போல் பீஸை கட் பண்ணி வச்சிடலாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம முடிஞ்சதுக்குன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா டேகை யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் டைட் பண்ணிடலாங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபினிஷ்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூண்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சது கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி கதவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக தேவைங்க. ஸோ அதனால் சென்ட்ரலில் வைக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வச்சுன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது 2 சைடு வந்து ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் கோழிக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் சென்டரில் வைக்காமல் கொஞ்சம் சைடில் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து வைக்காமல் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். ரைட் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டோரை வந்து உங்களுக்கு எப்படி திறக்கணுமோ ஸோ அதே சைஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பக்கம் மூணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பக்கம் கட் பண்ணாமல் ஆப்போசிட் சைஸ் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் வந்து டோரை திறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா ஓரமாக நான் வந்து கட்டரை யூஸ் பண்ணி நான் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துறேன். நம்மளுக்கு சைஸ் எந்த சைஸ் வருமோ அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்றேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம டோர் வந்து பார்த்தோன்னா ஒரு மூடுற டைப்பாக இருக்கணும்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா டேகை சின்ன டேக் யூஸ் பண்ணி அந்த டோரை வந்து லாக் பண்ணிடுறேங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ரெண்டு டேக் யூஸ் பண்ணி நான் டைட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டோர் வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த 2 டேக் பீஸையும் கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூண்டு ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சுங்க. பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கோழி குஞ்செல்லாம் விட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோழி கூண்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் அட்டை பீஸ் இல்லைன்னா பேப்பர் ஏதாவது வச்சுக்கோங்க. அப்போ தான் கோழியோட வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டையில் தங்கிடும். அடிக்கடி நம்ம மாற்றிக்கலாம், ஈஸியாக இருக்குங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சுருந்தாலும் நம்ம வைக்கிற அந்த தரையில் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோழியோட வேஸ்ட் இருக்கிறதுனால நம்ம ஸ்மெல் வந்து அடிக்க ஆரம்பிக்கும். இதே போல் செஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், நம்ம டெய்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றிக்கலாம். You put me through, I give it up to you, I do it all for you. Maybe this feeling's overdue. You're uninvited, you wanna hold me close, but I know what you have to. Yeah, yeah, yeah. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோழி குஞ்சு எப்படி மேக் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோருக்கு வந்து நாங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பின் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோம் டோர் லாக்குக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து செய்ய முடிஞ்சுது. இந்த வலைக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காஸ்ட் ஆகுங்க. மற்றபடி வந்து பார்த்தோன்னா எதுவுமே வந்து காசு செலவு கிடையாது. கோழி குஞ்சு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இல்லை வந்து அவங்காத்து அந்த குஞ்சு பொறிச்சதுன்னா நீங்கள் வந்து இதே போல் ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். ட்வின்ஸ் மேக்கர் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.